நமஸ்தே. பிரவீன் உத்ராதில் பிராச்சீன் பத்திய சைனிகா அதில் கபீருடைய காவியகத் விசேஷதாவோ அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். पठित प्राचीन पद्य चैनिका के आधार पर कवि कबीर की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. பிராச்சீன் பத்திய சைனிக்காவை பேஸ் பண்ணி அதை ஆதாரமாக வச்சு கபீருடைய காவியத்தில் இருக்க விசேஷதா, அதில் என்ன விசேஷதா இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் கொஷினோட மீனிங். ஆன்சர். कबीर ज्ञानशाही मार्ग के निर्गुण भक्ति धारा के प्रतिनिधि कवि है. பிரவீன் பூர்வ அதில் நம்ம பார்த்துருப்போம். ஹிந்தி சாகித்யத்தில் 2 பிரிவுகள் இருக்குது. நிர்குண் பக்தி தாரா, சகுன் பக்தி தாரா 2 பிரிவு இருக்குது. இந்த நிர்குண் பக்தி தாராக்கு கீழே 2 பிரிவு, சகுன் பக்தி தாராக்கு கீழே 2 பிரிவு இருக்குன்னு பார்த்துருப்போம். நிர்குண் பக்தி தாராக்கு கீழே ஞான் மார்கி ஷாக்கா, பிரேம் மார்கி ஷாக்கா. சகுன் பக்தி தாரா அதுக்கு கீழே கிருஷ்ண மார்கி ஷாக்கா और ராம் மார்கி ஷாக்கா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் कबीर ज्ञान मार्गी शाखा नान मार्गी के निर्गुण भक्ति धारा के प्रतिनिधि कवि, रिप्रेजेंटेटिव कविया इरकारे. कबीर अनपढ़ थे परंतु सत्संग और देशाटन से प्राप्त ज्ञान के आधार पर उन्होंने अपनी बात कही. कबीर अनपढ़ थे. अनपढ़ मीन्स படிக்காதவர், அவர் படிப்பறிவு இல்லாதவர். பரந்து இருந்தாலும் சத்சங் சான்றோர்களின் தொடர்பு, ஓர் தேசாட்டன் தேசத்தை சுற்றுப்பயணம் மேற்கொள்றது, தேசத்தை சுற்றி வர்றது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது. சே பிராப்து ஞான் சே அதன் மூலமாக கிடைத்த ஞானத்தின் ஆதாரமாக, ஆதார் அதை பேஸ் பண்ணி உன்ஹோனே அப்படி பாத் கஹி அவருடைய பேச்சை அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன நினைச்சாரோ, அவருக்கு என்ன ஞானம் கிடைச்சதோ அதை சொல்லியிருக்காரு. उन्होंने बाह्य आडंबर तथा अंधविश्वास का विरोध किया. வெளிப்பகட்டு, बाह्य आडंबर मीन्स வெளிப்பகட்டு, तथा अंधविश्वास மூட நம்பிக்கை, இதுக்கெல்லாம் எதிர்ப்பா இருந்தார். विरोध किया எதிர்த்தார். तथा प्रेम एकता और मानवता का संदेश दिया. प्रेम அன்பு, ஏகதா ஒற்றுமை, மானவதா மனிதத்தன்மை, இந்த மெசேஜையும் அவர் கொடுத்திருக்கார். उनकी रचनाओं का संग्रह बीजक में किया गया है. அவருடைய படைப்புகளுடைய தொகுப்பு, சங்கிரகம் மீன்ஸ் தொகுப்பு, சங்கிரக் பீஜக் அப்படின்ற பெயரால தொகுக்கப்பட்டிருக்கு. கபீர் की भाषा को சதுக்கடி கஹா ஜாத்தா है. அவருடைய பாஷா சதுக்கடி பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் படிப்பறிவு இல்லாதவர், என்ன பேசுறாரோ அதை அப்படியே எழுதுவார். அவருக்கு என்ன ஞானம் கிடைக்குதோ அதை அப்படியே சொல்றதால அவருடைய பாஷா சதுக்கடி பாஷா அப்படின்னு சொன்னாங்க. कबीर जी की काव्यगत विशेषताओं को निम्नलिखित बिंदुओं के माध्यम से स्पष्ट किया जा सकता है. கபீர்தாசுடைய காவியகத் விசேஷதாவை கீழ்கண்டவாறு கீழே கொடுத்துள்ள பிந்துவோ பாயிண்ட்ஸ் மூலமாக, மாத்தியம் சே மூலமாக ஸ்பஷ்ட் கியா ஜா சக்தா ஹை கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிர்குண் கி உபாசனா உருவமற்ற கடவுளின் வழிபாடு. கபீர் நிர்குண் ராம் கே பக்து தே. கபீர் உருவமற்ற ராமருடைய பக்தர். இங்கே ராம்னு சொல்றது உருவமுள்ள ராம், நமக்கு தெரிஞ்ச ராமரை பத்தி சொல்லல, உருவம் இல்லாத ராம் பத்தி கபீர் சொல்றார். உன்கா ராம் பிரம்மா है जो गटगटवासी है. அவருடைய ராம், அவர் சொல்ற ராம் பிரம்மா, பரபிரம்மா. அவர் கட்கட்வாசி है, ஒவ்வொரு தூணிலும் இருக்கார். இப்போ கடவுள் நம்ம எங்கே இருக்கார்? தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு அணுவிலையும் இருக்காருன்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த ஒவ்வொரு அணுவிலையும் இருக்க பரபிரம்மா, அவரை தான் இங்கே ராம் அப்படின்னு சொல்கிறார். அஞ்ஞாதாவன்ஸ் உஸ்கோ ஹம் பகுச்சான் நஹி பாத்தே. அஞ்ஞான் அறியாமை, அஞ்ஞான் தாவஸ் அறியாமையால் நம்ம அதை அடைய முடியாது. கபீர் के राम का आकार और गुण नहीं है. கபீருடைய அந்த ராமுக்கு ஆக்கார் உருவமும் கிடையாது, குண் நகி குணமும் இல்லை. கபீர் कहते हैं चार भुजा के भुजन में भूली परे सब संत कबीरा सुमिरई दासुको जाके भुजा अनंत. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காரு? चार भुजा के भजन में
4 கைகளை உடைய கடவுளை பஜனைகள் மூலமாக பூலி பரே சப் சந்த் அனைவரும் எல்லாரும் என்ன பண்றாங்க, மறந்து அந்த உண்மையான கடவுளை மறந்து 4 கைகளை உடைய கடவுளை வணங்குறாங்க. கபீரா சுமிரை தாசுக்கோ ஜாக்கே புஜா அனந்த், புஜா கைகள், அனந்த் அளவில்லாத கைகளை உடைய அந்த கடவுளை நான் நினைவுல வச்சிருக்கேன். நான் சொல்ற கடவுள் அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்றார். அர்த்தாத் 4 भुजाओं वाले ईश्वर के भजन में सभी संत व्यस्त है. 4 கைகளை உடைய அந்த ஈஸ்வரை பஜனை அவரை வணங்குவதில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பிஸியா இருக்காங்க. और असली देव को भूल गए, உண்மையான கடவுளை மறந்துட்டாங்க. कबीर कहते हैं कि मैं ऐसे देव का स्मरण करता हूँ जिसकी अनंत भुजाएं है. கபீர் என்ன சொல்றாரு, நான் எந்த மாதிரி கடவுளை நான் நினைவுல வச்சிருக்கேன், நான் வணங்குறேன் அப்படின்னா ஜிஸ்கி அனந்த் புஜாயே, அவருக்கு அளவில்லாத கைகள் இருக்கு, அந்த கடவுளை தான் நான் வணங்குறேன் அப்படின்னு அவர் சொல்றார். हिंदू मुसलमान एकता, हिंदू मुस्लिम ஒற்றுமை. कबीर ने अपनी वाणी के माध्यम से हिंदू और मुसलमानों में एकता स्थापित करने का प्रयास किया. கபீர் அப்படி வாணி, தன்னுடைய பேச்சின் மூலமாக, தன்னுடைய வாணி மீன்ஸ் வாய்ஸ், தன்னுடைய குரல், தன்னுடைய பேச்சின் மூலமா இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கார். உன்கே அனுசார் ராம், ரஹீம், அல்லாஹ் சபி ஏக் கே ஈஸ்வர் கே விவித் நாம் ஹை. அவருடைய கூற்றுப்படி, அவருடைய மனசுல அவர் நினைக்கிறது தான் சொல்றார். அவருடைய கூற்றுப்படி ராம்னாலும் ரஹீம் அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே ஒரே கடவுள் தான். ஈஸ்வர்க்கே விவித் நாம்சே, வெவ்வேறு பெயர்களால இருக்கு, ஆனா எல்லாமே ஒரே கடவுள் அப்படின்னு அவர் சொல்றார். அத்தக हमें धर्म के नाम पर मनमुटाव नहीं रखना चाहिए, बल्कि आपस में मिलजुल कर रखना चाहिए. அதாவது हमें धर्म के नाम पर, மதம்ன்ற பெயரால மண்முட்டாவ் நகி ரக்னா, மன வேறுபாடு இருக்கக்கூடாது. மதம் அப்படின்ற ஒரு பெயரால எல்லாமே நம்ம எல்லாம் என்ன பண்றோம், மனதுல வேறுபாடோட இருக்கும். பல்கி ஆப்பஸ்மே மில்ஜுல்கர் ரக்னா சாஹியே, ஆனா அதுக்கு பதிலா நமக்குள்ள எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அந்த வேறுபாடோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். दुई जगदीश कहाँ से आए, कहू कवने बरमाया, अल्लाह राम करीम कैसो, हरी हजरते नाम दराया. दुई ஜெகதீஷ் கஹாந்தே ஆயி, அந்த கடவுள் ஈஸ்வர் எங்கிருந்து வந்தாரு, 2 கடவுள் எங்கிருந்து வந்தாரு. கஹு கவனே பர்மாயா, இந்த மாயை உங்களுக்கு யார் கொடுத்தது. அல்லாஹ், ராம், கரீம், கேசே, ஹரி, ஹஜ்ரத்தே, நாம் தராயா, இப்படி வெவ்வேறு பெயர்களால இருக்க கடவுள் ஒரே கடவுள் தான். வெவ்வேறு பெயர்கள் தான் இருக்கு, ஆனா கடவுள் ஒன்று தான். இந்த தோகையுடைய மீனிங் அதுதான். அர்த்தாத் தோ ஈஸ்வர் கஹாசே ஆயே, 2 கடவுள் எங்கிருந்து வந்தாங்க. कबीर प्रश्न करते हैं कि तुम लोगों में यह भ्रम किसने फैलाया है. உங்க மனதுல இந்த ஒரு பிரம்மை, இந்த ஒரு மாயை யார் பரவ விட்டது, யார் பரப்புனாங்க. एक ही ईश्वर ने अल्लाह, राम, करीम, केशव आदि विविध नाम धारण किया है. வெவ்வேறு பெயர்களால இருக்க கடவுள் ஒரே கடவுள் தான், ஆனா பெயர்கள் தான் வேற அப்படின்னு சொல்றார். குரு மகிமா கா गायन. कबीर ने குரு को सर्वोच्च स्थान दिया है. கபீர் குருக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கார். वे गुरु और गोविंद में से गुरु को ही श्रेष्ठ मानते हैं. குரு கோவிந்த், அந்த 2 பேர்ல குருவை தான் அவர் சிறந்தவரா அவர் சொல்றார். क्योंकि गुरु ही गोविंद तक जाने का मार्ग बताया है. ஏன்னா குரு தான் கோவிந்தை சென்றடையக்கூடிய அந்த வழியை, வழியை சொல்றாரு. இதை ஒரு தோகையில நம்ம படிச்சிருப்போம். குரு கோவிந்த் தோவு கடே காக்கே லாகோ பாய் பலியாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பத்தாய். இந்த தோகையில நம்ம படிச்சிருப்போம். இந்த தோகை இங்க கொடுக்கல, இந்த மீனிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. தோகையை தெரிஞ்சவங்க எக்ஸாம்ல தோகையும் கூட எழுதலாம். கபீர் குரு ஹி உப்புமா
कुम्हार से देते हुए कहते हैं. கபீர் குருவை வந்து ஒப்புமான ஈக்குவல் பண்றாரு, கம்பேர் பண்றாரு. எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா கும்கார் குயவருக்கு கம்பேர் பண்ணி இந்த தோகையில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். குரு कुम्हार शिष्य कुंभ है, गडगड गाड़े कोट, अंतर हाथ सहारे दे, बाहर बाघई चोट. अर्थात गुरु कुम्हार के समान है. गुरु வந்து कुम्हार குயவனுக்கு ஈக்குவலாகவும், शिष्य गडे के समान है. शिष्यर வந்து குடத்துக்கு அந்த பானைக்கு ஈக்குவலாகவும் சொல்றார். यह शिष्य की बुराइयों को चुन चुन कर सुधारता है. சிஷ்யர் வந்து சிஷ்யருடைய அந்த புராய தீய எண்ணங்களை வந்து ஒன்னொன்னா கண்டுபிடிச்சி சுதார்த்தா சீர்திருத்துறாரு. பீத்தர் சே வஹ अपने हाथ का सहारा भी देता है और ऊपर से चोट भी करता है. பீத்தர் உள்ளுக்குள்ள தன்னுடைய கைகளின் உதவியாலையும் ஊப்பர் சே வெளியில காயங்களையும் ஏற்படுத்துறாரு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குயவர் எப்படி ஒரு பானையை செய்யும் பொழுது உள்புறமும் வெளிப்புறமும் தன்னுடைய கைகளால எப்படி சரி பண்றாங்களோ அது போல ஒரு குருவும் தன்னுடைய சிஷ்யருக்கு வந்து அவருடைய தீய எண்ணங்களை சரி செய்யறாரு. அது வந்து ஒரு காயங்களை ஏற்படுத்தி சரி செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. धार्मिक आडंबर का विरोध. कबीर ने धार्मिक आडंबर का खटगर विरोध है. धार्मिक आडंबर மதம் சம்பந்தப்பட்ட அந்த வெளிப்புற ஆடம்பரம், அதுக்கு வந்து डटकर विरोध किया, कड़ुமையா எதிர்க்கிறாரு. हिंदू और मुसलमान दोनों ही धार्मिक मिथ्याचारों पर उन्होंने कठोर प्रकार किया. हिंदुவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் இரண்டு பேர்கிட்ட இருக்க தார்மிக் மித்யாச்சாரம், மதம் சம்பந்தப்பட்ட அந்த தீய எண்ணங்களை, மித்யாச்சாரம் தீய எண்ணங்களை கடுமையா வந்து அவரு எதிர்க்கிறாரு. விரோதம், அதுக்கு எதிர்ப்பா இருக்காரு. उन्होंने जब तब पूजा पाठ, रोजा तमाज, तीर्थ यात्रा और मूर्ति पूजा का खंडन किया. जब तब தவம் செய்யறது, பூஜா பாட் பூஜை செய்யறது, பாட்டு பஜனைகள், ரோஜா தமாஸ், இது முஸ்லீம்ல சொல்லுவாங்க, நமாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தீர்த்த யாத்திரை செய்ய போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூர்த்தி பூஜா, கடவுள் உருவ வழிபாடு, இது எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, கண்டன் கியா, விரோதமா அதற்கு எதிர்ப்பா இருக்காரு. धार्मिक अंधविश्वासों तथा मिथ्याचारों का विरोध कर कबीर ने समाज सुधार का मार्ग प्रकाश किया है. धार्मिक अंधविश्वास मीन्स मूढ़ नம்பிக்கை, மதம் சம்பந்தப்பட்ட அந்த மூட நம்பிக்கைகள், மதம் சம்பந்தப்பட்ட அந்த தீய எண்ணங்கள், இது எல்லாத்துக்குமே விரோதமா இருந்து கபீர்னே சமாஜ சுதார், சமாஜ் மீன்ஸ் சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய மார்க் வழியே வந்து சொல்லியிருக்காரு. उन्होंने कहा पागन पूजे हरी मिलई, तो मैं पूंजुम पहार, ताते या चाकी बलि, पीस काय सत्सार. पागन पूजे हरी मिले. இப்போ இந்த தோகையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். अर्थात पत्थर की पूजा करने से अगर हरी मिलने है, ஒரு பத்தர்னா கல், ஒரு கல்லை வந்து பூஜை செய்வதால ஹரி உங்களுக்கு கிடைக்கிறாரு, கடவுள் கிடைக்கிறாரு அப்படின்னா, தோமே பஹாடுக்கு பூஜா கரு, அப்போ ஒரு பெரிய மலையே நீங்க பூஜை பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ்ல அதான் மீனிங். பாகன் பூஜை ஹரி மிலே, ஒரு கல்லை வந்து பூஜை செய்யறதால கடவுள் கிடைக்கிறாருன்னு சொன்னா, தோமே பூஞ்சும் பஹார், ஒரு பெரிய மலையே நீங்க வந்து பூஜை பண்ணுங்க. उस पत्थर की मूर्ति से अच्छी है, उपयोगी है, तो पत्थर की चक्की है जिससे अनाज पीसा जाता है और लोगों का पेट भरता है. उस पत्थर की मूर्ति, அந்த கல்லாலான மூர்த்தி अच्छी है, நல்லா தான் இருக்கு. ஆனா உபயோகி तो पत्थर की चक्की है, ஆனா உபயோகம்னு பார்த்தா சக்கின்னா அந்த ஆட்டு ஒரு மாவரைக்கிற கல்லுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது வந்து பலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஜிஸ்ஸே அனாஜ் பீஸா ஜாத்தா, அனாஜ் மீன்ஸ் தானியம், கிரெயின், அந்த தானியத்தை வந்து என்ன பண்ணுது, பீஸா ஜாத்தா அரைச்சி ஒரு லோகோக்கா பேட்டு பர்த்தா, மக்களுடைய அந்த வயிற்றை நிரப்புது. ஆனால் அந்த கல் நீங்கள் வணங்குற அந்த மூர்த்தி, அந்த கல் வந்து என்ன செய்யுது, அதனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார்.
ரகசியவாத். கபீர் ஏக் ரகசியவாதி சந்த் ஹை. ரகசியவாத் அப்படின்னு சொன்னா ரகசியவாத். கபீர் ஏக் ரகசியவாதி சந்து. ரகசியவாத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை வந்து சொல்ற கவிஞர்கள்ல வந்து கபீரும் ஒரு சிறந்தவரா இருக்கார். कबीर ने रहस्यवाद पर अद्वैतवाद सूफी मत और योग साधना का प्रभाव है. अद्वैतम அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க. कबीर के रहस्यवाद पर அத்வைதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா இரண்டல்ல ஒன்று, கடவுள் வந்து இரண்டல்ல ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்றது. சூஃபி மத்னா அந்த சூஃபிலாம் என்ன பண்ணுவாங்க, கடவுளை வந்து ஒரு மனிதர் உருவத்தில் வச்சு பாடல்கள்லாம் பண்ணுவாங்க, தான் சூஃபின்னு சொல்லுவோம். சூஃபி மத் அவர் யோக சாதனாக்க பிரபாவம். இந்த யோக சாதனைகள் மூலமாக கடவுளை அடையலாம். யோக சாதனைகள் மூலமாக ஒவ்வொரு கிளாண்ட்லையும் யோகம் பண்ணி முத்திரைகள் தியானங்கள்லாம் செஞ்சு தியானம் மூலமாக கடவுளை அடையலாம்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து இவர் ஏற்றுக்கிறார். कबीर कहते हैं यह जगत उस गड्ढे के समान है जो पानी में डूबा हुआ है. कबीर என்ன சொல்றாரு, यह ஜகத் மீன்ஸ் உலகம், இந்த வேர்ல்டு, இந்த உலகம் ஃபுல்லா गड्ढे के समान है, ஒரு குடத்துக்கு சமமா இருக்கு. जो पानी में डूबा हुआ है, இது ஃபுல்லா தண்ணியால நிரம்பி இருக்கு. அர்த்தாத் गड्ढे के भीतर और, அதாவது அந்த குடத்துக்குள்ள गड्ढे की भीतर और बाहर पानी ही पानी है. இந்த குடத்துக்குள்ளேயும் வெளியேயும் தண்ணி தான். जब गड्ढा फूट जाता है तो भीतर और बाहर का पानी मिलकर एक हो जाता है. फूट मीन्स உடைதல். இந்த எப்போ அந்த குடம் உடைஞ்சு போகுதோ அப்ப பீத்தர் ஒரு பாகர், உள்ளுக்குள்ளேயும் அந்த வெளியில இருக்க அந்த தண்ணி मिलकर एक हो जाता है, சேர்ந்துடும், ஒன்னாயிடும். उसी प्रकार माया मोह के बंधन से मनुष्य जब बाहर आता है तो आत्मा और परमात्मा का ஏகாக்கார் हो जाता है. அந்த மாதிரி எப்படி அந்த குடம் உடைஞ்சி அந்த தண்ணியும் அந்த ஆற்றில் இருக்க தண்ணியும் ஒன்னாகுதோ, அது மாதிரி மாயா மோக பந்தன், அந்த மாயை என்ற ஒரு மோகம், அந்த பந்தனத்திலிருந்து மனிதன் எப்போ வெளியே வருகிறானோ அப்பொழுதுதான் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாக முடியும். அப்போ அந்த குடத்துக்கு ஈக்குவலாக அதுக்கு கம்பேர் பண்ணி அந்த மாயா மோகம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே மாயா மோகன் கபீர் சொல்கிறது அந்த மதம் சம்பந்தப்பட்ட தீய எண்ணங்கள், அந்த மதம் சம்பந்தப்பட்ட அந்த மூட நம்பிக்கைகளை தான் சொல்றார். அதிலிருந்து எப்பொழுது மனிதன் வெளியே வரானோ அப்பதான் பரமாத்மாவும் ஆத்மாவும் வந்து ஒன்னாகும். ஜாதி பாந்திகா விரோத், ஜாதி மத வேறுபாடு, இதுக்கு விரோதமா என்ன சொல்லியிருக்கார். கபீர் தாஸ்னே சமாஜ்மே ஊஞ்ச் நீச், கபீர்தாஸ் சமுதாயத்தில் உயர்வு தாழ்வு, சுவாச்சூத் தீண்டாமை, ஜாதி பாந்தி ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு, இதுக்கெல்லாம் தீவிர ஸ்வரூமே விரோத கியா, தன்னுடைய தீவிரமான குரல்ல வந்து அதுக்கு எதிர்ப்பா இருக்காரு, விரோதமா இருக்காரு. உன்ஹோனே கஹாங்கி ஈஸ்வர் கே தர்பார் மே, கடவுளுடைய சன்னிதானத்துல கிசி பக்திக்கு ஜாதி பாந்தி, எந்த ஒரு பக்தனுடைய ஜாதி பாந்தி ஜாதியோ மதமோ நஹி பூச்சி ஜாதி கேட்கப்படுவது இல்லை. ईश्वर भक्ति की मार्ग सबके लिए समान रूप से खुला है. இந்த கடவுள் பக்தி மார்க்கத்தில் எல்லாருக்கும் சமமான முறையில் தான் அந்த கடவுளுடைய வழி, கடவுளை சென்றடையக்கூடிய அந்த வழி திறந்திருக்கு. கபீர் கஹ்தே ஹை கி ஜாதி ந பூச்சோ சாது கி பூச் लीजिए ஞான், मोल करो तरवार का पड़ा रहने दो म्यान. ஜாதி ந பூச்சோ, ஜாதிய கேட்காதீங்க. சாது கி பூச் लीजिए ஞான், அவங்களுடைய அறிவு அவங்களுடைய ஞானத்தை வந்து பாருங்க. மோல் கரோ தருவார், தருவார் மீன்ஸ் வாள், மோர் கரோ அந்த வாளுடைய கூர்மையை பாருங்க. கா படா ரஹ்னே தோ மியான், மியான்னா உரை, அந்த வாளுக்கு மேலே இருக்க அந்த உரையை வந்து கவனிக்காதீங்க, அதை பார்க்காதீங்க அப்படின்னு இதில் சொல்கிறார். अर्थात
व्यक्ति से उसकी जाति पूछने से कोई लाभ नहीं. ஒரு மனிதனிடம் அவனுடைய ஜாதியோ மதத்தையோ கேட்பதனால் எந்த ஒரு லாபமும் இல்லை. வரன் हमें उसमें निहित ज्ञान का महत्व देता है. அவரிடம் நிறைந்து உள்ள நிஹித் ஞான் நிறைந்து இருக்கிற அந்த ஞானம் அந்த அறிவனுடைய அறிவு அந்த ஞானத்தினுக்கு மகத்துவம் கொடுங்க. தல்வார் காஹி மூல்ய ஹோத்தா ஹே. மூல்ய மீன்ஸ் மதிப்பு. அந்த வாள் தல்வார்னா வாள்னு சொன்னோம் இல்லையா, அந்த வாளுக்கு மதிப்பு இருக்கு. உஸ்கே மியான் அர்த்தாத் அதனுடைய உரை அர்த்தாத் மூல் ரூபி பாகரி ஆவரன். அதை வந்து திறக்கக்கூடிய அந்த வாளை வந்து வெளியில் எடுக்கக்கூடிய திறக்கக்கூடிய அந்த பாகரி ஆவரன்னா வெளிப்புற தோற்றத்தில் இருக்க அந்த உரையை தான் சொல்கிறாங்க. அப்படி கொய் மூல்ய நகை அதுக்கு வந்து எந்த மதிப்பும் இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வாளுக்கு மதிப்பு கொடுங்க. அது கூர்மையாக இருக்கா அதை கவனிங்க அப்படின்னு சொல்கிறார். கலாபக்ஷ் பாவ் பக்ஷில் இப்போ பார்த்தோம். இப்போ கலாபக்ஷில் என்ன பண்ண சொல்லியிருக்காரு, கபீருடைய காவியத்தில் என்ன விசேஷம் இருக்குது. कबीर की भाषा कड़ी बोली, व्रज भाषा, अवधी और ராஜஸ்தானி பாஷா கா மிஸ்ரன் ஹே. கபீருடைய பாஷையில் வந்து என்னென்ன பாஷையெல்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னா கடிபோலியில், விரஜி பாஷா, அவதி, ராஜஸ்தானியில் எல்லா பாஷைங்களையும் கலப்பாக அதோடைய மிக்சரனாக இருக்க அவருடைய காவியங்கள். அதனால தான் அவருடைய காவியத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். உஸ்ஸே பஞ்சுமேல் கிச்சடி. அவருடைய பாஷையை வந்து பஞ்சுமேல் கிச்சடி. கிச்சடினா கலவை. மேல் அப்படின்னா சேர்தல் சேர்ப்புன்னு அர்த்தம். பஞ்சுமேல் எல்லா பாஷையும் சேர்ந்த ஒரு கலவைன்றதால கூட இந்த பேர் வச்சிருக்கலாம், பஞ்சுமேல் கிச்சடி அப்படின்னு. அவர் சதுக்கடி பாஷான்னு சொல்லியிருக்காங்க அவருடைய பாஷையை. உன்ஹோனே அதிகாंश தோஹா சந்து கா பிரயோக் கியா ஹை. அவர் அதிகமாக வந்து தோஹா சந்து இதெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கார். உன்கே காவியமே अलंकार, मुहावरों तथा लोकोक्तियों का प्रयोग भी हुआ है. அவருடைய காவியங்கள் அலங்காரம்னா என்னன்னா ஒரு காவியத்தை அழகுபடுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அலங்காரம்னு சொல்லுவோம். அலங்கார் யூஸ் பண்ணியிருக்கார். பிரேசஸ் முகாவரோ பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கார். லோகோத்தியம்னா பிராவம்னு சொல்லுவோம் இல்லையா, பழமொழியை உபயோகப்படுத்தியிருக்கார். உதாரணம் கேலியே குங்கா குட் காயிக்கை கஹை கோன் முஹ் ஸ்வாத். ஒரு பேச முடியாத ஒருத்தவங்கிட்ட ஒரு இனிப்பை கொடுக்குறோம், ஒரு வெள்ளத்தை கொடுக்கும் பொழுது அதோடைய இனிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவனால் அதை வந்து விளக்க முடியாது, சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அதோடைய சுவையை தான் உணர முடியும். அதுபோல் கபீருடைய காவியங்களில் இருக்கிறத உணர முடியுமே தவிர அதை வந்து சொல்ல முடியாதுன்றதுக்காக இந்த உதாரணத்தை கொடுத்துருக்காங்க. परंतु उनके काव्य में अलंकार एवं मुहावरों का प्रयोग सहज है. उनका प्रयोग अनायास हुआ है, ஜான்பூஜ்கர் நகினா தெரிந்து அவர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அனாயாஸ்னா ஃப்ளூவெண்ட்டாக, அவருக்கு ஃப்ளூவெண்ட்டாக இதெல்லாம் வந்துடுச்சு. அலங்கார் யூஸ் பண்ணுறது, அப்புறம் முகாவரோ லோகோத்தியெல்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லியிருக்கோமே தவிர அதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சு செய்யலை. ஃப்ளூவெண்ட்டாக அவருடைய ஞானத்தின் மூலமாக அவர் காவியங்களில் அவர் அதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருக்கார். निष्कर्ष रूप में कहा जा सकता है कि कबीर काव्य हिंदी साहित्य का अमूल्य धरोहर है. இப்போ முடிவாக என்ன சொல்கிறாங்கன்னா கபீருடைய காவியங்கள் வந்து ஹிந்தி இலக்கியத்தில் ஹிந்தி சாகித்யத்தில் ஒரு விலை மதிக்க முடியாத செல்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கே காவியக்காக பாவ் ததா கலாபக்ஷ் தோனோ ஹி சஷக்த் ஹை. அவருடைய காவியங்களில் பாவ் பக்ஷன் பார்த்தாலும் கலாபக்ஷ் பார்த்தாலும் இரண்டுத்துலேயுமே சக்தி நிறைந்ததாக இருக்குது. உன்கே காவியக்கே சாமாஜிக் சரோகாரோனே. அவருடைய காவியங்களில் என்ன பண்ணியிருக்காருன்னா சாமாஜிக் சரோகாரோ அப்படின்னா சமுதாயம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது எல்லாமே சரோகாரோனே உன்கே ஆஜ்பி இன்றும் பிராசங்கிக் பனா ரகா, இன்றும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அந்த விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இன்றைய சமுதாயத்துக்கு பொருத்தமானதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. उत्तम काव्यानुभूति के कारण कबीर सरलता से महाकवि बन गए हैं. உயர்ந்த கருத்துக்களின்படி உயர்ந்த காவியங்களின் கருத்துக்களின் காரணமாக, காவியானுபூத்தினா காவியங்களின் கருத்து, உயர்ந்த காவிய கருத்துக்களின் காரணமாக கபீருடைய எளிமையின் காரணமாகவும் அவர் வந்து மகாகவியாக இருக்காரு. மகாகவி பன் கயே ஹே. தன்யவாத்.